குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ராங் மீன்ஸ் ராங் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சன். சிம்பு மாதிரி அஃப்கோர்ஸ் யார் வேணாலும் வரலாம், ஆனா கமல் சார் மாதிரி வேண்டாம். கமலும் ஆக்சுவலி கண்டினியூ பண்ண ஓகே தான், பட் ரிப்ளேஸ்மெண்ட் சிம்பு ஓகே. அவர் வந்து ஃபேரா ஜட்ஜ் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் சொல்றதுலாம் வந்து ஷார்ப்பா சொல்லுவார்ல, ஸோ அதுபடி பார்த்தா ஓகேன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதினு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பார்ஷியாலிட்டி டிசிஷன்ஸ் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோவில் வந்து ஏற்கனவே அவர் வந்திருக்காரு. அந்த ரியாலிட்டி ஷோ வந்து சக்ஸஸ் ஆகலை. ஃபீமேல நான் கூட ஹோஸ்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு கூப்பிட மாட்டீங்க, கூப்பிட்டா கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ணுவோம். ஃபீமேல்லாம் ஓவியம் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரம்யா கிருஷ்ணன் வரலாம், அவங்க வரலாம். ரம்யா கிருஷ்ணன் வந்தா நல்லா இருக்கும். அண்ட் ராதிகா மேம் கூட சூப்பர். ஸ்டார்டிங் சீசன் அந்த ஓவியா சீசன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட பண்ணது. அதனால நான் கண்டிப்பாக கமல் சார் மிஸ் பண்ணுவேன். மிஸ் யூ சார், வி மிஸ் யூ ஸோ மச். பட் லாஸ்ட் சீசன் எனக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப பிடிக்கல. அது நல்லா இல்ல. பிக் பாஸ்ல கமல் சார் பண்ணது எனக்கு ஓகேவா இல்ல. டு பி ஃப்ராங்க் பிடிக்கல. ஏதாவது ராங் மீன்ஸ் ராங், ரைட் மீன்ஸ் ரைட், அது சொன்னாதான் அது ப்ராப்பர் ஷோ இல்லையா? ஸோ அதனால கமல் சார் வராம இருந்தா நல்லது. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ராங் மீன்ஸ் ராங் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சன். சிம்பு மாதிரி சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. ஆனா அவர் கூட கொஞ்சம் சாஃப்டா பேசி விட்டுருவாரு. பட் என்னன்னா பிக் பாஸ் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். குட்டி குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி ராவா பிக் பாஸ் இல்ல. அண்ட் இது ஸ்கிரிப்டட் அது அப்படின்னு சொல்றதை தாண்டி எது பார்க்கணும், எது நிஜமாவே சொசைட்டிக்கு வேணும், வித் என்டர்டைன்மெண்ட்டோட ஒழுங்கா ஜட்ஜ்மெண்ட் பீப்புள் என்ன ஃபீல் பண்றாங்கன்ற மாதிரி அது இருந்தா அஃப்கோர்ஸ் யார் வேணாலும் வரலாம். ஆனா கமல் சார் மாதிரி வேண்டாம். இப்ப கமல் சார் ரொம்ப அப்படி ஸ்டார்டிங்ல ஆக்சுவலி நான் கமல் சாருக்காக பார்த்த எபிசோட்ஸ் இருக்கு. பட் லாஸ்ட் சீசன் எனக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப பிடிக்கல. அது நல்லா இல்ல. ரொம்ப கீழே இருக்க பீப்புளுக்கு வந்து கேமரா என்னன்னே தெரியாது. அவங்க ராவா தான் இருப்பாங்க. கோவம் வந்தா கோவப்படுறோமோ இல்ல வாடாவர் அது அவங்க அப்படியே தான் காமிப்பாங்க. அதனால அவங்க கெட்டவங்களே கிடையாது. இட்ஸ் அபவுட் சிச்சுவேஷன். சிம்பு வந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆக்சுவலி கமலும் ஆக்சுவலி கண்டினியூ பண்ண ஓகே தான், பட் ஆமா ரிப்ளேஸ்மெண்ட் சிம்பு ஓகே. அவர் வந்து ஃபேரா ஜட்ஜ் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. கேப்பர் ஆமா, ஏன்னா அவர் சொல்றதுலாம் வந்து ஷார்ப்பா சொல்லுவார்ல, ஸோ அதுபடி பார்த்தா ஓகேன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஃபாரம்ல பார்த்தது இல்லை, ஸோ மேபி நியூஸ் பார்க்கலாம். எஸ்டிஆர் வந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து சினி ஃபீல்டில் வந்து கொஞ்சம் ஜெனியூனா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து சிம்பு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஜட்ஜ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் விஜய் சேதுபதி வருவாருன்னு நான் சொல்கிறாங்க இல்லையா சார்? விஜய் சேதுபதி பண்ணால் ஓகேவா இருக்கும்? விஜய் சேதுபதினு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பார்ஷியாலிட்டி டிசிஷன்ஸ் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோவில் வந்து ஏற்கனவே அவர் வந்திருக்காரு. அந்த ரியாலிட்டி ஷோ வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதனால வந்து சிம்பு வந்தாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் சொல்கிறதெல்லாம் கண்டஸ்டன்ட்க்கு கொடுக்குறது எல்லாமே சிம்புவோட இது நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சிலம்பரசன், சூர்யா பார்க்கறதுக்கு தோற்றத்துக்கு வந்து ஒரு கம்பீரமான தோற்றமா தெரிவாங்க. அதனால அவருக்கு பதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் நட்டுன்னு இருந்தாங்க, சிம்பு நட்டுன்னு இருந்தாரு. சிம்பு நல்லா நட்டுனா எங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். அவர் வந்து கரெக்டா கேள்வி கேட்பாரு, தப்பு செய்யறா தட்டி கேட்பாரு, அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. அதனால அவர் வந்து நல்லா இருக்கும். சிம்பு அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிங், யங் அண்ட் எனர்ஜெட்டிக். என்னை பொறுத்தவரை மணிமேகலை வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் தமிழ் ரொம்ப நல்லா இருக்கும். உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு. ஜென்ஸில் விஜய் சேதுபதி, சிம்பு. லேடிஸில் ராதிகா சரத்குமார் நல்லாயிருக்கும். தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள பொலிட்டிஷியன்லேயும் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட அந்த கம்பீரம் இருக்கும்.
அவங்க சொன்னா கேட்பாங்க அப்படின்ற ஒரு இதுல அவங்க இருப்பாங்க. ஸோ மேனேஜ் பண்ண முடியும்ட்டு தோணுது. சிலம்பரசன் ஆரி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆரி வந்தாங்க. ஆரினா சினிமா நடிகர் அந்த ஆரி பிக் பாஸ்ல வின் பண்ணார்ல, அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, கரெக்ட் தப்பு கரெக்டுன்னு கரெக்டா சொல்லுவாரு. சிலம்பரசன் ஏன்னா தப்புன்னா தப்புன்னுவாரு. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள உள்ள இருந்து வெளியே கூட அமுச்சு விட்டுடுவாரு. அந்த அளவுக்கு தில்லான ஆளு. அதனால அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கமல் வரலன்றது கொஞ்சம் சேட் தான். ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட் எனக்கு பிக் பாஸ்ல கமல் சார் பண்ணது எனக்கு ஓகேவா இல்ல. டு பி ஃப்ராங்க் பிடிக்கல. ஏதாவது ராங் மீன்ஸ் ராங், ரைட் மீன்ஸ் ரைட், அது சொன்னாதான் அது ப்ராப்பர் ஷோ இல்லையா? ஸோ அதனால கமல் சார் வராம இருந்தா நல்லது. ஏன்னா அவர் பொலிட்டிக்ஸ்ல இருக்காரு இல்லையா, இது அவருக்கு நெகட்டிவ் ஃப்ரேம் ஆயிடும். ஃபீமேல் யாராச்சும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபீமேல நான் கூட ஹோஸ்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு கூப்பிட மாட்டீங்க, கூப்பிட்டா கண்டிப்பா ஹோஸ்ட் பண்ணுவோம். ரம்யா கிருஷ்ணன் வந்து சூப்பர். ஃபீமேல்லாம் ஓவியா வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அவங்க தானே ஃபர்ஸ்ட் இதுல நல்லா இது பண்ணியிருந்தாங்க, அவங்க ட்ரூவா இருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்றேன். இப்போ 20 ஹவுஸ்மேட்ஸ்னா கொஞ்சம் செலிபிரிட்டியான ஆட்கள் தான். கமல் சார் சொன்னா கேட்பாங்க, மத்தவங்க சொன்னா கேட்க அதுக்காக தானே அவங்க போட்டுறாங்க, கேட்கணுன்றதுக்காக தான் போடுறாங்க. கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். நான் அப்படி ஃபீல் பண்றேன். எல்லாரும் எப்படின்னு தெரியல. இல்ல மாறிக்கிட்டே இருக்கணும்ன்ற இடத்துல இருக்கிறப்போ இப்போ யாருன்னா வேற யாருன்னா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றப்போ அவங்க வரலாம். அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் வரலாம், சங்கீதா வரலாம். ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருந்தா கொஞ்சம் கம்பீரமா இருப்பாங்க. ஒரு பெண் இனத்துல கொஞ்சம் கம்பீரமா இருப்பாங்க. ஸ்னேகா. ஏன்னா அவங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட், நல்லா பேசுறாங்க. ரம்யா கிருஷ்ணன் வரலாம், அவங்க வரலாம். ஏன்னா அவங்களும் இப்போ வந்து ஷோல ஜட்ஜ் பண்றப்போ நல்லா போல்டா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால ரம்யா கிருஷ்ணன் வந்தா நல்லா இருக்கும். அண்ட் ராதிகா மேம் கூட சூப்பர். இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் அது ப்ராப்பரா தான் இருக்கும். சப்போஸ் உங்களை ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டா நீங்க போவீங்களா? சாரிங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இது நான் சொசைட்டிக்கு ராங் ட்ரெஸ்ஸோ இல்லை ராங் தீமையோ எடுத்து கொடுக்க மாட்டேன். பிகாஸ் நல்லதா சொல்லி கொண்டு போலாம் இல்லையா? அது கமர்ஷியல். நான் என்ன பண்ணாலும் அது கமர்ஷியலாக தான் முடியும். ஸோ என்னால் அது கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக மாட்டேன். கமல் சார் போயிட்டாரு, அதை நினைச்சு நீங்க யாரும் ஃபீல் பண்ணல? ஃபீல் பண்றோம். ஃபீலிங் இருக்கதான் செய்யுது. அதுக்காக அவர் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாரா என்ன? பண்ண மாட்டாருல்ல. சேம் அதேதான். கமல் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆங்கர் பண்றது எல்லாமே நல்லா இருந்தது. பட் அது இல்ல அப்படி செகண்ட் ஆப்ஷன்னா சிம்பு. அதுக்கடுத்து விஜய் சேதுபதியும் ஓகே தான். லேடிஸ்னா இந்த ராதிகா சரத்குமார் ரொம்ப கண்டிப்பா நாங்க ஆக்சுவலி கமல் ஃபேனா, அப்பா வந்து ஃபுல்லாவே கமல் ஃபேன் தான். ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமா, நான் மிஸ் பண்றேன் கமல் சார். ஆமா ஸ்டார்டிங் சீசன் அந்த ஓவியா சீசன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட பண்ணது. அதனால நான் கண்டிப்பா கமல் சார் மிஸ் பண்ணுவேன். சப்போஸ் உங்களை ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டா நீங்க கண்டிப்பா இல்லை, எனக்கு அவ்வளோ தெரியல. இல்லை ஆக்சுவலி சான்ஸ் கொடுத்தா முடியும் தான். அது சான்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பா. இல்ல நான் செய்ய மாட்டேன். ஐ திங்க் ரொம்ப டேலண்டட் பீப்புள் அங்க இருக்காங்க. நம்மலாம் பப்ளிக் இல்லையா, அவங்கலாம் செலிபிரிட்டிஸ். பப்ளிக் தானே அந்த ஓட்டு போடுறவங்க எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஒரு பப்ளிக்கா நீங்க ஓட்டு போடலாம், அவ்வளோ அவங்க லெவலுக்குலாம் நம்மளால போக முடியாது. அஃப்கோர்ஸ் நோ இஷ்யூஸ். கண்டிப்பா ஜென்யூனா நியூட்ரலா ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தா we can do. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வந்து பண்ணுவீங்க பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஆஃப் கோர்ஸ் எஸ். ஆடிஷன் கூப்பிட்டா கண்டிப்பா போவேன். கண்டிப்பா யார் கூப்பிட்டாலும் கண்டிப்பா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஜட்ஜ் பண்றதுக்கும் ஹோஸ்ட் பண்றதுக்கும் ஐ அம் ரெடி. நோ இல்ல, அவ்வளோ கட்ஸ்லாம் நம்மகிட்ட இல்லை. மிஸ் யூ சார், வி மிஸ் யூ so much. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur.